ஹாய்ங்க. இன்றைக்கி சாக்லேட் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி இது மாதிரி வச்சுக்கணுங்க. இது நல்லா கொதிச்சோன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதை மேலே வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. இதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் நீங்கள் எது வேணால் இது எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பட்டர் தான் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது குறைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க கொஞ்சம் நேரம். ஆல்மோஸ்ட் மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஹனி, சுகர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மில்க் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும். நான் எப்போதுமே டார்க் சாக்லேட் தாங்க பண்ணுவேன். அதுவும் போன வருஷம் பண்ணதுங்க. இன்றைக்கி தான் பண்ணுறேன் நான். ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது பசங்க பர்த்டேனா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேங்க. அடிக்கடி பண்ணால் நான் தான் அதிகமாக சாப்பிடுவேன்னு பண்ணுறது இல்லைங்க. பார்த்திங்கன்னா இது டார்க் சாக்லேட்னால கொக்கோ பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் இதையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்வீட் இல்லாத கொக்கோ பவுடர் தாங்க, கசப்பாக இருக்குங்க நல்லா. இப்போ வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. இது நல்லா ஆனோன்னா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக இருக்குன்னு நான் மிக்சியில் போட்டு அடிக்கலைங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா. இப்போ வந்து நான் நட்ஸு ரோஸ்டட் பீனட் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் இந்த ஷேப்பில் வேணால் நம்ம ஊற்றிக்கலாங்க. சின்ன பிளேட்டில் நம்ம கீ அப்ளை பண்ணிட்டு இல்லை பட்டரோ லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அதில் கூட நீங்கள் ஷேப் பண்ணி வச்சுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் பார் அந்த மோல்டு தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் சிலிக்கான் மோல்டு அதில் தான் ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறணுன்னு தாங்க ஊற்றணும் கண்டிப்பாக. இப்போ நல்லா இதை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம 1 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வரலாங்க. மினிமம் 1 மணி நேரம் வைக்கணும். 2 மணி நேரம் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்க சீக்கிரம் அடம் பிடிச்சனால 1 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துட்டேங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓரளவு ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் தான் லைட்டாக அங்கங்கே ஒட்டி இருந்துச்சு. பட் பார்த்திங்களா லைட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதுவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா செட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பீனட்லாம் போட்டிருந்தோம்னாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சுங்க. கரெக்டாக நான் பண்ணது இந்த ஒரு பாருக்கு மட்டும் தாங்க வந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.